என்னில் நினைவானவரே, உன்னை நான் நம்புவேனையா. நெசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. ஓ, தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. ஓ, உன்னை எந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே. உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திருப்பேனே. என்னை உந்தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்தீரே. என்னை மறவாமல் என்னாலும் நினைத்திருப்பீரே. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேனையா. நெசரேசையா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நம்புவேனையா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் நம் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி நம் பிராணனை அழிவுக்கு மீட்டெடுத்து இம்மட்டும் நம்மை வாழ வைத்து கழுகு சமானமாய் வயது திரும்ப வாழ வைத்து போலாக்கும்படியாய் கொடுத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய இரக்கங்களினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் இந்த நாளை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. இப்பொழுதும் தேவன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இது. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக என்று சொல்லி இங்கு தேவன் யாக்கோபுக்கு தரிசனமாகி தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறார். என்ன என்று சொன்னால், பலுகி பெருகுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்து வாழ்த்துகிறார். ஸோ யாக்கோபை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து பலுகி பெருகினார். அவன் அந்த வார்த்தைக்கு பிறகு, தேவன் பேசி ஆசீர்வதித்த வார்த்தைக்கு பிறகு அவனுடைய செயல் என்ன? What is the decision Jacob has taken after Lord spoken to Jacob? That's what we are going to see today. Number 1, அதாவது எங்கே தேவன் பேசினாரோ அந்த பேசின இடத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். அப்படின்னா பெத்தேல் என்று சொல்லும் மீனிங் என்ன என்று பார்ப்போமானால், இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் காட். ஸோ த லார்ட் வேர் ஸ்போக்கன் டு ஜாக்கப், he named as பெத்தேல், the house of God என்று பெயரிடுகிறான். அது மாத்திரமல்ல, யாக்கோபை கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். ஸோ தரிசனத்திலே யாக்கோபு கர்த்தரை தேவனை பார்க்கிறான். ஸோ ஒரு கோலோடு கூட அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அங்கு தரிசனமாகி கர்த்தர் அவனோடு கூட பேசி அவனை ஆசீர்வதித்தபடினாலே அவன் தரிசனமே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் அவனை மாற்றியிருக்கிறது. ஸோ அவன் தரிசனம் கண்டிருக்கிறான். ஜெபித்தால் மாத்திரம் பத்தாது, ஜெபத்திலே கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்களை நாம் சரியாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தரிசனத்தை காணும்படியாக யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்கிறார். 2வது பார்ப்போமானால், இங்கு யாக்கோபு என்று பெயரிட்ட அவனை, யாக்கோபு இனிமேல் நீ யாக்கோபு கிடையாது, உன்னுடைய பெயர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி ஒரு தேசத்தின் பெயர் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டு வருகிற அந்த தேசத்தின் பெயரை ஒரு தனி மனிதனாகிய யாக்கோபுக்கு கர்த்தர் பெயரிடுகிறார். யூ ஆர் நேம்ட் அஸ் இஸ்ரேல் என்று சொல்லி யாக்கோபை இஸ்ரேலாக பேரை புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது பார்க்கிறோம், அந்த இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததியாருக்கும் நான் கொடுப்பேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த அந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஸோ ஒரு மனுஷன் ஜபத்திலே கர்த்தரை தரிசிக்கிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். 2வது அவன் பெயரையே கர்த்தர் புதிய நாமத்தை சூட்டி ஒரு தேசத்தின் பெயரை இஸ்ரவேல் என்று சூட்டுகிறார். 3வது அதே இடத்தை அவன்
கர்த்தர் பேசின இடத்தை அவன் நினைவு கூர்ந்து அந்த இடத்தை பெத்தேல் என்று, ஹவுஸ் ஆஃப் காட் என்று பெயர் சூட்டப்படத்தக்கதாய் அவன் ஒரு தேவனுடைய வீடாக அந்த அந்த இடத்தை மாற்றி, அதை ஒரு ஜெப வீடாக மாற்றி அவன் அதில் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நான்காவது, அதனால அவன் வெட்கப்பட்டு போகல. யாக்கோபுக்கு அவனுக்கு மாத்திரம் இல்லை, இந்த இஸ்ரேல் தேசத்தை உனக்கு மாத்திரம் அல்ல, உன் சந்ததி இருக்குல்ல, உனக்கு பிறந்திருக்கிற சந்ததியார் யாவருக்கும் இந்த தேசத்தை தேசத்தை நான் அவனுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்லி ஆணையிடுகிறார். கர்த்தரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தின் பூமியை படைத்த கர்த்தரே ஆணையிடுகிறார். ஸோ ஆணையிட்டதை கண்டிப்பாக அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்ததை நாம் அறிவோம். ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற இடத்திலே அநேக தரிசனங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஜெபிக்கிற இடங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசுவதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜெபிக்கிற இடத்துல தேவன் நமக்கு ஆணையிட்டு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் அளவை நாம் பெருக்கிக் கொள்ள முடிகிறது. ஜெபிக்கிற இடத்துல நமக்கு ஒரு புதிய நாமத்தை ஜெபிக்கிறவருடைய நெற்றியிலே அடையாளம் போட்டு அந்த ஜெப வீடாய் அந்த கர்த்தர் பேசின இடத்தை ஜெப வீடாய் மாற்ற நாம் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரமான தேசத்தை உனக்கு மாத்திரமல்ல சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னவர் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிக்கும் கொடுத்து உயர்த்த பலுகி பெருக பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படியாக ஜெபத்தின் வல்லமைகளை புரிந்து கொண்டவர்களாய் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபு அதன் பிறகு தேவனுடைய தரிசனத்தை கண்ட பிறகு அவனுடைய டெசிஷனை நாம் புரிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நல்ல தீர்மானங்களை எடுத்து நாம் தொடர்ந்து ஜெபித்து ஜெயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று நமக்கு கர்த்தர் வாக்குப்படின சகல ஆணையிட்டு கொடுப்பேன் என்று சொன்ன சகல தேசத்தையும் நாம் சுதந்திரித்து கொண்ட சுதந்திரவாளிகளாய் இஸ்ரேல் என்ற